Yo guys, welcome to Tamil Gaming Bros. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா மெட்டல் 3 தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்குறீங்க ஏன்டா மெட்டல் சாப்டர் 4 போட்டு 3 போட்டேன். நான் மெட்டல் 3ன்ட்டு நினச்சி இதில் மெட்டல் 4 போட்டேன். சரி, ஓகே, நம்ம சட்டு புட்டுன்னு பேசாமல் கேம் பிளேக்குள்ளே போயிடலாம். இது என்னமோ எழுதியிருக்கு, அது படிக்கிறதுக்குள்ளே நேரம் போயிடும். அதனால் நான் வந்து டேப் டு கண்டினியூ கொடுத்துக்கிறேன். வந்து கேம் பிளேக்குள்ளே வந்தாச்சு. எல்லா கேமில் இருக்க மாதிரி எங்கேயும் லாக் பிக் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இது ஓட்டக்குள்ளே இருக்கா இல்லை எட்டி குளிக்க முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது, வேஸ்ட். இது எங்கே போச்சு? இது என்னது? அவுட் ஆஃப் ரீச் பல்பு. இந்த தடவை எனக்கு பல்ப் இல்லை, அந்த கிழவனுக்குன்னா இன்றைக்கி பல்ப் இருக்குது. அதுக்கு குட்டி பல்ப்லாம் இல்லை, பெரிய பல்ப்பு. ஓகே, இதுக்குள்ளே லாக் பிக்லாம் இருக்குது. லாக் பிக் எடுத்தாச்சு. இப்போ கதை ஓப்பன் பண்ணிடலாம். லாக் பிக்கை டச் பண்ணிட்டு லாக் இது கொடுத்துடலாம். ஓகே, இது என்னது? ஒரு பணம் கிடக்குது. சரி, என்னன்னு தெரியல. சரி, ஓகே, நம்ம வந்து இந்த சைடு வழியாக பார்த்துட்டே வரலாம். இது என்னது? ஆக்ஸ் வித்தவுட் ஹேண்டில். சரி, ஓகே, இப்போ நம்ம போகலாம். ஐயோ, இன்னும் காக்கா. ஓய், ஐயோ, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செல்லுக்குள்ளே போயிடணும். அதே மாதிரி இந்த கேமில் வந்து நம்ம எந்த பொருள் இருந்ததோ அது அப்படியே தான் இருக்கணும். கொஞ்சம் டப்பாக இருந்தாலும் டப்புன்னு நம்மளை அடிச்சிடலாம். ஓகே, அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். அவனுக்கு நம்ம அப்படி தேங்கியிருந்து என்ன நம்மக்கிட்ட வரான். நம்ம மொக்கை போட்டது இவனுக்கு தெரிஞ்சிருச்சோ. சரி, வெயிட் செகண்ட், ஒரு செகண்ட். ஐயா, ஒன்றுமே இல்லையா? மன பிராந்தி பண்ணதுன்னா அந்த செவராண்ட போய் முட்டுப்படா நாய். இப்போ அந்த கபோர்டில் என்ன இருந்ததுன்னு பார்க்க போகிறோம். இந்த கபோர்டில் அப்படி என்ன இருந்ததுன்னா ரெட் கலர் சாவி. இது அந்த நம்ம ரூம் இருந்ததுல, நம்ம அதில் அடிச்சு போட்டாலும் அந்த ரூமில் இருக்க செல்லு. நாங்கள் அது வேறு ரொம்ப சொன்னோம். ஓகே, இந்த கதை பண்ணிடலாம். இதுக்குள்ளே அப்படி என்ன இருக்குன்னா ஒரு சாவி. ஓகே, இந்த சாவி இதுக்கு ஓப்பன் ஆகும்ட்டு நினைக்கிறேன். இல்லை, இதுக்கு ஓப்பன் ஆகலை. சரி, லைட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம போயிடலாம். இந்த பக்கெட்டுக்குள்ள எதுவுமே இல்லை. பக்கெட்டுக்குள்ள மீன் இருக்குது. இந்த ப்ளூம் இருக்குல்ல அப்படின்னு அவங்க ஏதோ இது பண்ணுறது. சரி, ஓகே, நான் உங்கள்கிட்ட சொல்லிடவே செஞ்சிடலாம். இந்த சாப்டர் 4 விளாண்டும்போது அந்த வேஸ்டில் கீழே தட்டிட்டு லாக் பிக் எடுக்க போகிறோம். அப்போ மட்டும் அந்த ரூம் மட்டும் துடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம எப்போயோ துடைச்சிடலாம். சரி, ஓகே, இந்த கதவை பண்ணியாச்சு. எல்லாமே கரெக்டான இடத்துல தான் இருக்குது. கரெக்டான இடத்துல இருக்குன்னு நம்புவோம். ஓகே, இங்கே எந்த பொருளும் இல்லை, இங்கே எந்த பொருளும் இல்லை. இது என்னது? ரஸ்டி நைஃப்ட்டு நம்ம ஒன்று கிடச்சிருக்கு. சரி, ஓகே, நம்ம வந்து டோரு எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கலாம். சேர் வச்சு அந்த குண்டு பல்ப் எடுத்துக்கலாம். எங்கே மார்க் பண்ணணும்? இந்த எக்ஸென்ட்டு போட்டிருக்கிறதுல வைக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி வெஸ்டர்னில்
சரி ஓகே, அப்படியே மேலோடு எட்டி பார்த்து இந்த லைட்டை எடுத்துடலாம். ஓகே, எடுத்தாச்சு சேரை. இங்கேயும் ஒரு மீன் இருக்குது. மொத்தமாக 3 மீன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 மீனை வச்சு என்ன பண்ண முடியும்ட்டு எனக்கு சத்தியமாக தெரில. இங்கே எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ இந்த மினி பல்ப் இருக்குல்ல, இந்த மினி பல்பை இங்கே ஏதோ ஒரு ஹோல் இருக்கும், அந்த ஹோலில் சொல்லணும். இந்த ஹோல் எங்கே இருக்குன்னு எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது அங்கே இருக்குது. நான் பார்த்துட்டேன், நின்றுச்சு. சரி ஓகே, நம்ம அப்படியே அந்த எங்கே இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். இங்கே இருக்குது. இப்போ இதில் வந்து இந்த குண்டு பல்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டு கீழே லைட்டை போட போயிடலாம். லைட்டாக வச்சுக்கோங்க. நம்ம அப்படியே சைலண்டாக கொஞ்சம் மடங்கியே போவோம். இங்கே ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருக்கும், அதை நான் பார்க்குறேன். இந்த இங்கே இருக்குது. எடுத்தோடனே கிடச்சிருச்சு. அப்படின்னா ஒரு ப்ரோ பிளேயர்ன்ட்டு அர்த்தம்ன்ட்டு நினைக்கிறேன். சரி, இது என்ன ஃபேர்லி வேசர் தெரிஞ்சு இதை வச்சுன்னா நம்ம அந்த ஆக்ஸ் வச்சுன்னா நம்ம இதை உடைக்கணும்னு நினைக்கிறேன். இது எதுக்கு எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்க எங்கேயோ கரண்ட் சப்ளை கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெஞ்ச் என்னமோ இருக்குது, படிச்சுக்கோங்க பாஸ் பண்ணி. சரி ஓகே, இங்கே க்ளோஸ்டு சூட்கேஸ். இங்கே எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம கதவை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஐயோ, ஓப்பன் பண்ணும்போது கூட சத்தம் வராது, க்ளோஸ் பண்ணும்போதுலாம் வருமா? சரி ஓகே, கதவை போட்டலாம். ஐயா, அது நான் இல்லையா, வேற எவனோ ஒருத்தன் அதெல்லாம் பண்ணிட்டான். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக போனோம். ஷட்டப் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அந்த டைலாக் நம்ம சொல்லுவியே, லைட் அகெயின் சம்திங் இஸ் ராங் இயர் ஜஸ்ட் இமேஜினேஷன்ட்டு சொல்லிட்டு போயிட்டேறா. எனக்கு இங்கே நிறைய டைம் ஆகுது. ஆமாம், இங்கே எதுவுமே தப்பு இல்லை. மூணுலாம் விளாடுச்சு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபாஸ்ட்டாக போயிட்டு இது பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த க்ளோஸ் பண்ணிட்டே போயிடலாம். சாரி, ஓப்பன் வெளியே வச்சுக்கோ. இங்கே தான் பொருள் இருக்கான்னு பார்க்கலாம். இந்த ரஸ்டி நைஃப் வச்சு ஓப்பன் பண்ணணுன்னு நினச்சேன். இதுக்குள்ளே எந்த பொருளும் இல்லை. இதுக்குள்ளே எது பொருளும் இல்லை. அப்போ ஏன்டா கொடுக்குறீங்க அதெல்லாம்? சரி ஓகே, இப்போ நம்ம இந்த விரிஞ்சாண்டை போயிட்டு வைக்கணும். ஐயோ கால், ஐயோ வாட்ஸ் தட் நைட்டா, ஐயோ இதை ஃபாஸ்ட்டாக கிளிக் பண்ணியாச்சு. ஐயோ கால் வேறு ஒரே வலிக்குது. ஐயோ சரி ஓகே, மறுபடியும் கால் ரொம்ப வலிக்குது கைஸ். மூட்டுக்கறா ஒரு நிமிடங்கள். ஐயோ, இப்போ ஏன் அந்த ரூமுக்கு போகிறான்? அப்புறம் குட் பாய். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே, போல்ட் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே,
அதுதான் கீ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ லைட் ஆன் பண்ணிவிட்டு இங்கே ஏதாவது பொருள் இருக்குன்னு பார்க்கணும். இங்கே ஏதாவது பொருள் இருக்கா இல்லை எனக்கு தான் கண்ணு கூடாச்சா? இங்கே ஒரு ஸ்விட்ச் இருக்குது, இதை நம்ம அப்புறமே பார்த்துக்கலாம். இந்த ஸ்விட்ச் ஏன்னா இந்த ஸ்விட்ச் எதுக்கு யூஸ் ஆகுது எனக்கே தெரியாது. ஓகே, இங்கே லைட் ஆன் பண்ணிக்கலாம். அங்கே ஒரு நம்பர் தெரியுற மாதிரி இருக்குது. எப்படி பார்க்குறது? அந்த ஓட்டோ வழியாக பார்க்கலாம். அந்த ஓட்டோ வழியாக நான் பார்க்க போகிறேன். சரி, ஓகே, இந்த லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. சரி, கதவை முடிச்சு போயிடலாம். சரி, ஓகே. இப்போ பாஸ்வேர்டு 691 அதுதான். இப்போ கதவை முடிக்கலாம். இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, இது ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் நினைக்கிறேன். பாஸ்வேர்டு 691 கொடுக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் யாரெல்லாம் இட்டாச்சி ஏரியாக்குள்ளே மறக்காமல் கமெண்ட்டில் இட்டாச்சி பிளாக் கலர் ஹார்ட் போட்டு விட்ருங்க. எனக்கு இட்டாச்சின்னா ரொம்ப பிடிக்கும். தலைவையா ஒரே நிமிஷம் தண்ணி குடிச்சு வந்துடுறேன். குடிச்சு வந்துட்டேன். அதுதான் பாஸ்வேர்டை போட்டாச்சு. லூப்ரிகன்ட் கிடச்சிச்சு. லூப்ரிகன்ட் லூப்ரிகேட்டை வச்சு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நிப்பர்ஸ்னால் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. நிப்பர்ஸே தான். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ரூம் எடுத்து வச்சுக்கலாம். அது ஒரு முக்கியமான காரியத்துக்கு செயலாகும். கதவையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அங்கே லைட் ஆஃப் பண்ணிட்டு வரணும், அதை மறந்துட்டேன். ரூம் லைட் ஆஃப் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த இதுக்குன்னா உடன் ஹேண்டில் அந்த ஆக்ஸுக்கு இப்போ 2 உடச்சிடலாம். இங்கே எதுவுமே ஐயோ நல்ல வேலை அவுட் ஆகிருப்பேன். சரி, கதவை மட்டும் டப்புட்டு போயிடலாம். கதவை முடியாச்சு. ஐயோ லைட் ஆஃப் பண்ண மறந்துட்டோம், செத்துட்டோம். போங்க, லைட்டே ஆஃப் பண்ணலாம். கழுத்தாமட்டிலே 2 வைக்க போகிறான். தாத்தா ப்ளீஸ் தாத்தா, இங்கே பாருங்கள் தாத்தா. ஐயோ இங்கேயே வரானே கிட்ட. சரி அறா. ஐயோ வெயிட்ட செய்யும். ஐயோ ஒரு நிமிஷமா. ஐயா ஒன்றும் தப்பு இல்லையா? ஐயோ கண்டுபிடிச்சிட்டான். ஐயோ அடிக்க போகிறான். ஐயோ அப்பா, ஐயோ என்னடா பண்ணுற? படுக்க போட்டு என்னடா பண்ணுற? ஐயோ எப்போ எப்பா பல்லு ஒரு இடத்துல விழுந்துருச்சு. இது என்னது? இதை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ண அந்த காரணத்தை. நானே அடி வாங்கிட்டு சோகத்தில் இருக்கேன். நான் இன்ஸ்டால் பண்ணணுமா? இன்ஸ்டால் நான் இங்கே லாக் பிக் இருக்குது. லாக் பிக் வச்சு ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். உடன் ஆக்ஸ். ஓகே சரி, ஓகே. இப்போ நம்ம கதவை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே இருந்தபடி இருக்கணும். இங்கே க்ளோஸில் இருக்குது. உள்ளே லைட் எப்படி இருக்குது? உள்ளேயும் க்ளோஸில் தான் இருக்குது. டேமேஜ். சரி, ஓகே. வாட் தி ஹெல் சொல்லிட்டான். அதுதான் கேஸ்
ஸோ 2 இதில் யூஸ் பண்ணோம். ஒன்று இந்த டோரை உடைக்கிறதுக்கு, இன்னொன்று அந்த ஃப்ராகல் வேசல் பார்த்தோம்ல அதையும் உடைக்கிறது. ஓகே வந்துட்டான்னு நினைக்கிறேன். What the hell? ஓகே இப்போ இங்கே வந்துட்டான். என்னடா என்ன மறுபடியும் சிங்கிள் வச்சு பார்க்கலாமா? வாட்டா இப்போ பாடுற இந்த ஆயுதம் இருக்குது போடாது ஒன்று ஒரே வெட்டுனா டேரெக்டாக மேலே போயிடுவேன். அந்த பயம் சொல்லிட்டேன். ஓகே கைஸ் அவன் வந்துட்டு போயிட்டான். இது எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப நல்ல செய்தின்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே உனக்கு அவன் வந்து இந்த லாஸ்ட் எண்டிங் பார்ட்டில் நான் கூப் பண்ணோம் வந்து ஒரு லைஃப்பை கம்மி பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. போயிட்டாங்க. எஸ் போயிட்டான். இப்போ நம்மள்கிட்ட வந்து அந்த ஹேண்டில் விட்டு ஒரே நிமிஷம். ஹேண்டில் எங்கே போச்சு? ஹேண்டில் இங்கே எங்கே வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கே இல்லை, இல்லை நமக்கு குரூப் ஸ்கூல் கிடைக்கணும். இப்போ நான் அதுக்கு எங்கே போவேன்? இங்கே எல்லாம் பொருளும் வச்ச இடத்துல இருக்கு. டஸ்ட்பின்க்கு எதாவது இருக்கா? இங்கே இல்லை, இங்கே இல்லை. ஒரே நிமிஷம் பேசிட்டு வந்துட்டேன். தட் மை ஃபாதர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இப்போ நம்ம மிஸ்ஸிங் ஹேண்டில் எடுத்துகிட்டு இன்னும் புதிர் அதை நான் படிச்சுட்டு முடிச்சிட்டேன். புதிரை படித்து முடிச்சிட்டேன். இப்போ இது ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணால் இங்கே இருக்க ஸ்க்ரூ வந்துடும். எப்படி அதே மாதிரி இது பழையபடி ஆகணும். இந்த ஃபயர் ஓப்பனில் இருந்தது. ஸோ ஓகே இந்த இதை போட்டுக்கலாம். ஓகே இன்னதுரா பச்சை பச்சையாக வருது. ஓகே மெட்டல் ஹேண்டில் பார் ஓகே லைட் ஆஃப் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும். தந்து இங்கேருந்து பொருளையும் எடுத்தாச்சு. இந்த மீன் கிடச்சிருச்சு. ஓகே இதே பொருள் இருக்கா? இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அது உண்மையாலே ஒரு கார்டில் இல்லையா? நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். இந்த ஹேண்டில் பாரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது கண்டு ஒன்றுமே இல்லை. சரி ஓகே இப்போ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணோம். இதுக்கு நம்ம இந்த ஸ்விட்சை பார்த்தோம். நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே ஏதாவது பொருள் இருக்கா? இங்கே எந்த பொருளும் இல்லை. ஓகே சும்மா நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். மறுபடியும் வந்து குத்தானா நான் செத்தேன். ஆமாம் இந்த பாக்ஸில் ஒரு இது இருந்தது. அதை நம்ம அப்புறமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம தலைவர் வராது, அவரை அனுப்பிச்சி விட வேண்டியதுதான். ஷார்ட்டாக ஒரு நிமிஷம். ஒரு செகண்ட்.
இங்கே ஏதோ தப்பாக இருக்குது. என் மூளை வந்து விளையாடுது. ஓகே கிளம்பு, காத்தாச்சும் வரட்டும். ஓகே போயிட்டான்ட்டு நினைக்கிறேன். போயிட்டான். சரி இந்த சுவிட்ச் எடுத்துக்கலாம். இது என்னது கீ ஹேண்டலாம். ஸோ ஓகே இப்போ லைட் ஆஃப் பண்ணிக்கலாம். இது என்னது கிஃப்ட் பாக்ஸ். ஓகே இப்போ நம்ம வந்து இது ஓப்பன் பண்ணிட்டு இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆஃப் பண்ணால் என்ன நடக்கும்? மணி அடிக்கலை, அதுதான் இருக்கிற ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஸோ ஓகே லைட் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு ஏன் தேவையில்லாத பிரச்சனை. ஓகே இந்த பொருளும் இல்லை, எல்லாம் வச்சது இருக்கு. ஓகே இப்போ நம்ம ஒரு உடைக்க வரோம். இதுக்கு பின்னாடி எதுவுமே இல்லை. திஸ் இஸ் a great place to hide. ஓகேடா. ஓகே கைஸ், ரெண்டாவது கலெக்ட் பண்ணுறோம். இது கொஞ்சம் செஞ்சுக்கலாம். மூணாவது கிஃப்ட் பாக்ஸ் கிடச்சிருச்சு. இங்கே எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஓகே இங்கே மேக்னெட் இருக்குது, மேக்னெட் எடுத்தாச்சு. வாட் தி ஹெல் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான் ஒருத்தான். ஓகே ஐயோ கீழே பண்ணி முடிக்கலாம். இந்த ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் இருக்கிற பட்டனும் ரைட் சைடில் பட்டனும் இருக்கும். அது வந்து ஸ்குவிட் கேமில் வரும்ல, அது மாதிரி தான் இருக்குது. நாளைக்கு ஸ்குவிட் கேம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸ்குவிட் கேம் 3 ரிலீஸ் ஆக போகுது. யாரெல்லாம் வாட்சிங் ஈகர் டு வாட்ச் அப்படின்ட்டு சொல்கிறீங்களோ மறக்காமல் ஹேண்ட்செட் சைனை கொடுத்துருங்க. வெயிட் செகண்ட், ஒரு நிமிடம். அவனோட மூளை நட விளையாடுது. சரி இப்போ என்ன பண்ணலாம்னா, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இப்போ இந்த மேக்னெட் இருக்குல்ல, அந்த மேக்னெட் வந்து அந்த தூண்டிலுக்குள்ளே போய் கட்டி வச்சுக்கலாம். இதுக்கு அது யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு மேலே தூக்கிக்கலாம். இல்லை அந்த மேக்னெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு கீழே அனுப்பிச்சுட்றலாம். இப்போ அப்படியே மேலே இழுத்துக்கலாம். பார்த்தா ஒரு சாவி வருது. எப்படா? ஓகே நம்ம இது வச்சுக்கலாம். ஓகே நமக்கு எல்லாம் பொருளும் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம எப்படி அவனை சத்தம் போட்டு கூப்பிட்றது? ஒரு ஐடியாவும் இல்லை. இந்த நாய்கிட்ட கடி வாங்கிட்டு போகலாம். எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஏன் கரெக்டாக இருக்குன்னு பச்சமிச்சன்னு இருந்தானே. நாய் என்னோட கடி மேலே. ஐயோ ஒத்த ஹெல். வாட்டா மாப்பிள்ள பல்ல தோப்பில்ல பல்லக்கா சாப்பிடலாமா? இன்னும் 15 செகண்ட்ஸ். இன்னும் நம்ம சரியாக 2 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே வந்துட்டான்.
ஐயோ மேலே போகிறோம் கைஸ். லெட்ஸ் டூ இட். அதுதான் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் ஏன் கொஞ்சம் வீடியோ கட் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து அவங்க கொஞ்சம் வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் டைலாக்லாம் பேசியிருந்தேன். ஓப்பன் த டோர் ரைட். அவன் வேறு கட்டுறேன்னு நாய் வேறு கத்திட்டு இருக்கு. ஃபாஸ்ட்டாக அவன் எனக்கு தெரிஞ்சு உடச்சிட்டு வந்துடுவான்னு நினைக்கிறேன். ஏய் விடு நாயே. அதுதான் விட்டான். ஓகே ஓப்பன் பண்ணு, க்ளோஸ் பண்ணு. அது இங்கே எங்கே இருக்குது போல்ட் எடுத்து அப்படியே போட்டாச்சு. இப்போ வந்து எலிவேட்டர் கொடுத்தாச்சு, ஓப்பன் கொடுத்தாச்சு. டோர் லாக். இப்போ என்ன பண்ணுறது? லாக் பிக் வச்சு கீ ஓப்பன் பண்ணி கொடுத்தாச்சு. ஓகே லெட்ஸ் ரன். இதோட நம்ம கேம் ப்ளே முடிய போகுது. மறக்காமல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மான் குயிக் ஃபாஸ்ட்டாவா? அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே அந்த அக்காவெல்லாம் கவனம் கொடுக்க தேவையில்ல. 21% பேட்ரி பர்சன்டேஜில் வச்சு பார்த்துட்ருக்கேன். கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து ஏர்ப்ளேன் ரோப்ளாக்ஸில் என்னமோ கேம் வந்திருக்கும், அதை போட போகிறேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தப்பிக்கலாம் நண்பர்களே. நீ உன்ட்டு கத்திட்டுனாலாம் முடியாதுப்பா. அதெல்லாம் எப்பயோ தப்பிச்சிட்டோம். ஓகே வாங்க நம்ம தப்பிச்சிடலாம். பொண்ணே வா. இந்த மேடம்க்கு அந்த எலிவேட்டர் கீழே வந்தானா வருவாங்க. சரி ஓகே விடுங்க, வாங்க போகலாம். ஒரே நிமிஷம். ஒரு பொண்ணு இருக்குது, இன்னொரு பொண்ணையும் தூக்கிட்டு போயிடலான்னு தோணுது. வாங்க ட்ரை பண்ண முடியுமா பார்க்கலாம். வாங்க. இந்த லாக் பிக்னா இருக்கே கையில். சரி ஓகே லாக் பண்ண முடியல அப்படின்னா ஒரு பொண்ணை மேனேஜ் பண்ணால் கொடுக்கணும். சரி ஓகே இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. Everyone see you in the next gameplay. Tata, bye.